வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியை தரும் தை சங்கடஹர சதுர்த்தி. இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அது என்ன தீபம், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி நாளைய தினத்தில் வருகிறது. தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. நம்மளுடைய சங்கடங்களை அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர். அதனால தான் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை ஹர அப்படின்றதுன்னா அறுத்தல் அப்படின்றதுக்கு பெயர். அதனால சங்கடங்களை அறுக்கக்கூடிய தினம்தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே விநாயகர் தீர்ப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பூஜைகள் வழிபாடுகள் யாகங்கள் செய்தாலுமே முதல்ல விநாயகரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கு அடுத்ததே நம்ம ஆரம்பிப்போம். அப்படி முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர். இவரை ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான கடவுள்னே நாம சொல்லலாம். ஒரு மஞ்சள்ல பிடிச்சு வச்சோம் அப்படின்னா அவர் பிள்ளையார். ஆக ஒரு பிடி மஞ்சள்ல கூட நம்ம விநாயகரை வைத்து நாம வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், முக்கியமான தீபம் என்ன ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஒன்னொன்னா பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தால் கண்டிப்பாக திருமஞ்சள், பால், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து அவருக்கு வஸ்திரம் சாற்றி, வஸ்திரம்னா துணி சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். எங்கள் வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அருகம்புல் நீங்கள் கண்டிப்பாக சாற்ற வேண்டும். அதற்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடியது சேர்த்துக்கோங்க. ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, அதில் பன்னீர் ஊற்றி நல்லா குழைச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அந்த வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க. வெள்ளருக்கம் பூ கிடைத்தால் அதையும் வச்சுக்கோங்க. அருகம்புல் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கிடைக்கக்கூடிய வாசனை நிறைந்த மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் போற்றிகள் சொல்லலாம். அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அது என்ன தீபம்? தீபம் பார்த்தீங்கன்னா அரச இலை ஒரு 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்துட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த இலையில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே 5 அகல் விளக்கு, ஒவ்வொரு இலைகளிலும் 5 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றிக்கோங்க. 5 அரச இலை, 5 அரச இலை மேலேயும் 5 அகல் விளக்குகள் வைத்து இந்த 5 அரச இலை தீபம் நீங்கள் விநாயகருக்கு நாளைய தினம் ஏற்றி விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணலாம். விநாயகர் போற்றி பாராயணம் பண்ணி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி செய்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையையும் விரதத்தையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி இந்த 5 அரச இலை தீபத்தை நாம ஏன் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, அரச மரத்திற்கு அடியில் விநாயகர் இருக்கிறார். அரச மரத்தோட விநாயகர் இருக்கிறார்னா அவரை 21 தடவை வலம் வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது. அதே மாதிரி அந்த அரச இலைகள் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் கொண்டது. இப்படி 5 இலைகள் கொண்டு இந்த அரச இலை தீபம் நாம ஏற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலைகள், பொருளாதார நிலைகள் உயரும், வருமானம் பெருகும். அதனாலதான் இந்த 5 அரச இலை தீபத்தை நாம நாளைய தினம் ஏற்றி வழிபாடு செய்ய சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே உங்க குடும்பத்துல ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய்
2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் உடைச்சி சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் போயிடும். அவ்வளவு எளிமையான வழிபாட்டை கொண்டவர் தான் விநாயகர். முடிந்தால் 11 தோப்பு கரணம் போட்டு அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததே. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ சுண்டல் பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம், அவள் பொரி பொட்டுக்கல்ல வைக்கலாம், 2 தேங்காய் 2 பழம் வெத்தலை பாக்கு வச்சு கூட நீங்கள் வழிபாடை செய்து கொள்ளலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஆனால் குறிப்பாக நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபங்கள் இந்த 5 அரச இலை தீபம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் நீங்கள் அந்த அரச இலையை பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு அந்த 5 அரச இலையின் மேலே தீபத்தை வைத்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக நாளைய தினத்தில் இந்த 5 தீபங்கள் ஏற்றி நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும். சங்கடங்களை அறுக்க வந்த சதுர்த்தி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் நாம் விநாயகரை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்ப பிரச்சனைகள் மட்டும் இல்லை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா அது மேலோங்கி வருமானம் 2 மடங்காக பெருகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் சிரமம் இருக்குது, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தோடு நம்மளுக்கு விநாயகர் இருப்பார் இல்லைங்களா, அவரை நீங்கள் 21 முறை காலையிலேயே நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திருச்சு விநாயகருக்கு 21 குடம் தண்ணீர் ஊற்றிவிட்டு 21 முறை அந்த அரச மரத்தோடு நீங்கள் வழிபாடு செய்யணும். சுற்றி 21 முறை சுற்றி 11 தோப்பு கரணம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 7 வாரம் தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவிலேயே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போகிற போக்கில் விநாயகரை கும்பிட்டுட்டு போவாங்க. சும்மா ஒரு காரியத்துக்கு போகிறோம், ஒரு விநாயகர் கோவிலை பார்க்குறோம், அப்படியே ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம எதற்கெடுத்தாலும் விநாயகரை வைத்து தான் நம்ம வழிபாடுகளையும் சரி ஒரு காரியத்தையும் சரி ஆரம்பிப்போம். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம்? விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பித்தோம்னா அது நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் விநாயகரை ரொம்ப நம்பிக்கையோட கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு எளிய தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. என்ன கோரிக்கைகள் தேவைகள் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.